ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ரத்னா. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ரேசன் அரிசி இருக்கு இல்லைங்களா, பச்சை அரிசி புழுங்கல் அரிசி அது வச்சு தான் இன்றைக்கி இட்லியும் தோசையும் மாவு வந்து ஒன்றா அரைச்சி எப்படி சாஃப்டான இட்லியும் நல்லா கிறிஸ்பியான தோசையும் எப்படி செய்ய போகிறோன்ட்டு தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இட்லி தோசைக்கு தனித்தனியாக அரைக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்றா தான் அரைக்க போகிறோம். ஒன்றா அரைச்சிட்டு அதுக்கு எப்படி இட்லி சாஃப்டாக வரும், அதே மாதிரி வந்து தோசையும் நமக்கு நல்லா மொறுமொறாக கிறிஸ்பியாக வேணும் இல்லைங்களா, அதுக்காக ஒரே மெத்தடில் எப்படி செய்ய போகிறோன்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரேஷன் அரிசி புழுங்கல் அரிசி இருக்கு இல்லைங்களா, புழுங்கல் அரிசி ரேஷன் புழுங்கல் அரிசி ரேஷன் பச்சை அரிசி வச்சு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த டம்ளரில் தெரியுதுங்களா டம்ளர், இந்த டம்ளரில் 4 டம்ளர் பச்சரிசி 4 டம்ளர் புழுங்கல் அரிசி எடுக்கணும். அப்படி எடுத்தும் பண்ணலாம். இல்லைனா 5 டம்ளர் வந்து பச்சரிசி 3 டம்ளர் வந்து புழுங்கல் அரிசி இப்படியும் எடுக்கலாம். நான் இப்போ எப்படி எடுக்க போகிறேன்னா, 5 டம்ளர் வந்து பச்சரிசி எடுக்க போகிறேன், 3 டம்ளர் வந்துட்டு புழுங்கல் அரிசி எடுக்க போகிறேன். அது ரேஷன் அரிசி தான், ரெண்டுமே ரேஷன் அரிசி தான். அளந்து எடுத்துக்கலாம். இதில் அஞ்சு எடுத்திருக்கேன், நான் மொத்தமாகவே இதில் போட்டுடுறேன். இப்போ வந்து புழுங்கல் அரிசி வந்து 3 டம்ளர் போட போகிறேன். இதில் போட்டாச்சு. பாருங்க, பச்சரிசியும் புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். இது நல்லா கழுவிக்கலாம். அதுக்கு முன்னாடி உளுத்தம்பருப்பு எவ்வளோ போடலான்னு பார்த்துடலாம். மொத்தமாக வந்து நம்ம 8 டம்ளர் அரிசி எடுத்திருக்கோம். 8 டம்ளருக்கு 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு கரெக்டாக இருக்கும், நல்லா தான் வரும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சமாக வெந்தயம், பாருங்கள் 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா பிசைஞ்சு கழுவிக்கலாம். இது தூசெல்லாம் நிறைய இருக்கும். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஊற வச்சுட்டு அரைச்சி தோசையும் இட்லியும் ஊற்றி நான் காட்டுறேன் ஃபுல்லாகவே உங்களுக்கு. அரிசியை நல்லா கழுவியாச்சு. அரிசி அளந்தோம் இல்லைங்களா, அதே டம்ளரில் 1/4 டம்ளர் அவல். இந்த 1/4 டம்ளர் அவல் வந்துட்டு அரைக்கிறதுக்கு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து தண்ணியில் போட்டுட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கிட்டோம்னா போதும். ஏன்னா ரொம்ப நேரம் ஊற வேணாம், ஃபைனலாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் ஊற வச்சுக்கலாம். இவ்வளோதான் டிப்ஸு. மாவு அரைச்சிட்டு வந்து தோசையும் இட்லியும் ஊற்றி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறம் வந்துட்டு ஒரு 3 மணி நேரம் இல்லை 4 மணி நேரம் வந்துட்டு வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் மாவை. அதுக்கு முன்னாடி தோசை சுட போடுறோம் அப்படின்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் வந்து பச்சரிசி மாவு, 1 ஸ்பூன் வந்து கடலை மாவு, அதே ஸ்பூனில் 1/2 ஸ்பூன் சர்க்கரை, இந்த மூணுத்தையும் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கரைச்சி தண்ணி மாதிரி லிக்விடாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு 10 தோசைக்கான குவான்டிட்டி வந்து இது கரெக்டாக இருக்கும். இது வந்து கரெக்டான அளவுகள் இருக்கும். நீங்கள் வந்து இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு சூப்பராக வரும். இட்லிக்கு வந்து எப்பவுமே நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவல் சோடா உப்பு அப்புறம் உப்பு போட்டுட்டு அப்படியே சுட ஆரம்பிச்சிடுங்க. அதுக்கு ஒன்றும் தேவையில்லை. தோசைக்கு மட்டும்தான் இது மாதிரி நம்ம பண்ண போகிறோம். இது மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா தோசை வந்து நல்லா கிறிஸ்பியாக மொறுன்னு வரும். பாருங்கள், இட்லிக்கு தோசைக்கு நம்ம ஒன்றா தான் அரைச்சிருக்கோம். இட்லி வந்து எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். ரேசன் அரிசி வச்சு தான் செஞ்சுருக்கோம். எவ்வளோ நல்லா இருக்குது சாஃப்டாக. நாங்கள் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லியும் தோசையும் நல்லாவே வரும். இட்லி நல்லா சாஃப்டாக வரும். தோசை வந்து ரெசிபி நான் காட்டுறேன் வாங்க. நான் சொன்ன மெத்தட்லேயே வந்துட்டு சர்க்கரை, கடலை மாவு, அரிசி மாவு இதில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். தோசை வந்து எவ்வளோ கிறிஸ்பியாக வரும்னு நீங்களே பாருங்கள். சூப்பராக இருக்கும், நல்லா ப்ரௌனிஷாக வரும். நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் ரோஸ்ட்டாக ஆகிறதுக்கு விட்டோம்னா இன்னும் மொறுப்பாக வரும். எங்கள் பாப்பா வந்து கொஞ்சம் சாஃப்டாக வேணுன்றதுக்காக தான் நான் எடுத்துகிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டிங்கன்னா நல்லா ரோஸ்டபுளாக சூப்பராக வரும். ரோஸ்ட் ஆகி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து நல்லா சூப்பராக கிறிஸ்பியாக வரும்.